ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஹெச்டி சர்டிஃபிகேட்டு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து டிஎன்பிசி சைட்லேருந்து எப்போ குரூப் 4 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணாங்களோ, அதுலேருந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து எங்கிட்ட ரொட்டீனாகவே வந்து பிஹெச்டி சர்டிஃபிகேட் எங்ககிட்ட வந்து ஆஃப்லைன் சர்டிஃபிகேட் இருக்குது, அது வந்து எப்படி ஆன்லைன் சர்டிஃபிகேட்டாக மாற்றுறதுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கோம், அதுக்கு எப்படி பிஹெச்டி சர்டிஃபிகேட் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ரொட்டீனாகவே இந்த கமெண்ட்ஸ் வந்து அதிகமாக வந்துட்டு இருக்குது. இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி பிஹெச்டி சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ப்ரொசீஜரை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற லைவ் டெமோ உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து கொடுக்க போகிறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இதுக்கான காஸ்ட் அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து 60 rupees வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து பே பண்ணாலே போதும் பெர் சர்டிஃபிகேட்டுக்கு. சப்போஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சேமாக ஒரே ஸ்கூலில் தான் நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரே சர்டிஃபிகேட் உங்களுக்கு முடிஞ்சு போயிடும். எல்லாருமே இப்போ வந்து அப்படி படிக்கிறது கிடையாது. மோஸ்ட்லி வந்து 2 ஸ்கூலில் 3 ஸ்கூலில் பிரித்து படிச்சிருப்போம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு ஸ்கூலில் மிடில் நம்ம படிச்சிருப்போம். அப்படி படிக்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு சர்டிஃபிகேட்டும், 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டுக்கும் நம்ம வந்து 2 சர்டிஃபிகேட்டாக தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம லைவாக இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத நம்பர் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம சோசியல் மீடியா பேஜை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இமீடியட்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ், டிஎன்பிசி இந்த யூபிஎஸ்சி சைட்லேருந்து வந்திருக்கக்கூடிய இன்னும் ஜாப் நோட்டிஃபிகேஷன் இது ரிலேட்டடாக வரக்கூடிய எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு நம்ம ஸ்டோரியில் வந்து பின் பண்ணுவோம், போஸ்ட்டாகவும் போடுவோம். நீங்கள் ஈஸியாக மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், இ-சேவையோட டேரக்ட் லாகின் லிங்க். நீங்கள் வந்து சிட்டிசன் போர்ட்டல் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, பிரான்சிஸ் ஐடியில் நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, சேம் ப்ரொசீஜர் தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண போறீங்க. ஸோ இப்போ நான் வந்து பிரான்சிஸ் ஐடியில் வந்து உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத காட்டுறேன். நீங்கள் இ-சேவை சிட்டிசன் ஐடி லாகின் பண்ணி நீங்கள் வந்து உள்ள ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டாஷ்போர்ட் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, கமிஷனரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, இஷ்யூட் ஆஃப் பிஹெச்டி சர்டிஃபிகேட் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்க. சப்போஸ் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்காம பிரைவேட் ஸ்கூலில் வந்து தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிரைவேட் மீன்ஸ் வந்து நீங்கள் டுட்டோரியலில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்படி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். இப்போ பொதுவாகவே வந்து எல்லாருமே வந்து தமிழ் மீடியம் அப்படிங்கிறது வந்து ஸ்கூலில் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு பாப்பப் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பாப்பப்பை நீங்கள் வந்து ஃபுல் சைஸ் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அப்ளிகேஷன் வந்து விண்டோ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க, ஃப்ரெண்ட்லியா, அதாவது எல்லாருமே வந்து அப்ளை பண்ண மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரா பேஜஸ்லாம் எதுவுமே இல்லை, ரொம்ப சிம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, இண்டிவிஜுவல் டீடைல் அப்படிங்கிற இடத்துல வந்து அப்ளிகேண்டோட நேம், யார் வந்து அப்ளிகேண்டாக வராங்களோ அவங்களுடைய அப்ளிகேண்ட் நேம் வந்து அந்த ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ரெக்கார்டில் எப்படி வந்து நேம் இருக்கோ அதே போல தான் நேம் வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல கொடுக்கணும். உங்க வீட்டில் ஒரு பேரும் உங்க ஸ்கூல் ரெக்கார்டில் ஒரு பேரும் இருக்கும். அப்படிங்கிறதுனால ஸ்கூல் ரெக்கார்டில் எப்படி நேம் இருக்கோ அந்த நேமை கரெக்டாக அந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அப்ளிகேண்டோடைய ஃபாதர் நேம், அப்ளிகேண்டோடைய மதர் நேம் இதெல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் அப்படியே வந்து நீங்கள் இங்கிலீஷில் எப்படி கொடுத்தீங்களோ அதே மாதிரி தமிழே நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழ் டைப்பிங்கிறது வந்து கீழே நீங்கள் வந்து தமிழ் அப்படிங்கிற நீங்கள் வந்து ஷார்ட்கட் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், தமிழ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். நீங்கள் தமிழ்லையுமே இந்த இடத்துல வந்து அப்ளிகேண்டோடைய நேம், அதே மாதிரி அப்ளிகேண்டோடைய ஃபாதர் நேம், அப்ளிகேண்டோடைய மதர் நேம் இது எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அப்ளிகேண்டோடைய டேட் ஆஃப் பர்த் வந்து ஸ்கூல் ரெக்கார்ட்ஸில் எப்படி வந்து இருக்கோ அதே அந்த சேம் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்தாதான் உங்களுக்கு அவங்க இந்த ஸ்கூலில் நான் இந்த 2015 2010 2020 வரைக்கும் இந்த ஸ்கூலில் நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற நம்ம கொடுக்கும்போது அவங்க ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது ஸ்கூல் ஆஃபீஸில் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அப்படிங்கிறனால நீங்கள் ரெக்கார்ட்ஸ் இப்போ ஸ்கூல் ரெக்கார்ட்ஸில் எப்படி இருக்கோ அதே போல் டேட் ஆஃப் பேஸ் தான் நீங்கள் இந்த இடத்துல வந்து கொடுக்கணும். சரிங்களா? இப்போ டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுத்ததுக்கு அப்புறம் மொபைல் நம்பர் அப்படிங்கிறது வந்து உங்கள் கையில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை கொடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்கூல் படிக்கும்போது நீங்கள் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க, அது இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ கையில் உங்ககிட்ட என்ன மொபைல் நம்பர் இருக்கோ அந்த நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட எம்இஸ் நம்பர் தெரிஞ்சு அப்படின்னா ரொம்ப பெட்டராக போயிடும். ஏன்னா இப்போ தான் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னில இருந்து தான் எம்இஸ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருந்தாங்க. முன்னாடி நம்ம 90s கிட்ஸ்லாம் நம்ம வந்து ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து எம்இஸ் அப்படிங்கிறது எதுவுமே வந்து கிடையாது. அப்படிங்கிறதுனால வந்து எம்இஸ் நம்பர்லாம் இருந்தாலும் இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. இதை நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை. இந்த இடத்துல ஸ்டார் சிம்பிள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கொடுக்கல. எந்தெந்த இடத்துலலாம் ஸ்டார் சிம்பிள் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நீங்கள் வந்து மேண்டேட்டியாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எம்இஸ் நம்பர் தெரிஞ்சுன்னா கொடுங்க, அப்படி இல்லைனா இந்த இடத்துல வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. இது எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. இந்த இடத்துல வந்து அகாடமிக் இயர் ஃப்ரம், அதாவது அந்த ஸ்கூல் வந்து எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கேட்குறாங்க. இப்போ நான் எக்ஸாம்பிள்
எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டூடெண்டோடைய பிஹெச்எம் சர்டிஃபிகேட் ஆஃப்லைன் சர்டிஃபிகேட்டா இருக்குது. இதை நான் வந்து ஆன்லைன் சர்டிஃபிகேட்டுக்கு நான் வந்து அப்ளை பண்றேன். சரிங்களா? இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அதாவது தமிழ் வழியில படிச்சதுக்கான சர்டிஃபிகேட்டை ஆஃப்லைன்ல போயிட்டு அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்கிட்ட போயிட்டு ஃபீல் பண்ணி அவங்களே சீல் குத்தி சைன் வாங்கியிருக்காங்க. மோஸ்ட்லி இதையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டிஎன்பிசிக்கு. இருந்தாலும் ஆன்லைன் அப்படிங்கிறது ஆன்லைன் சர்டிஃபிகேட் வந்தாச்சு எல்லாமே, அதனால ஆன்லைன் சர்டிஃபிகேட்டுக்கு மாறிடுறாங்க. ஸோ இப்போ இதில் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவங்க வந்து ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. 2006லேருந்து 2014 வரைக்கும் ஒரு ஸ்கூலில் வந்து படிச்சிருக்காங்க. சரிங்களா? அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல 2006லேருந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். 2006 இந்த இடத்துல 2006ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 2006 to 2007லேருந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பார்க்கும்போது 2014 13 to 14 வரைக்கும் ஒரு ஸ்கூல்ல வந்து படிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். அப்படிங்கிறனால அதை நம்ம கரெக்டா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அகாடமிக் இயர் ஃப்ரம் டு எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. அதை கரெக்டா நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். 2014 கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நம்ம இந்த இடத்துல 2013 to 14 அப்படிங்கிற கொடுத்தாச்சு. இப்போ வந்து கிளாஸ் ஃப்ரம் எந்த இயர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க. அப்படிங்கறனால 8th அப்படிங்கிற ரோமன் லெட்டர்ல கொடுத்துருப்பாங்க. அதை கவனமா நீங்க வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். எந்த டிஸ்ட்ரிக்ட்ல படிச்சாங்க அப்படிங்கறத வந்து கேக்குறாங்க. அந்த டிஸ்ட்ரிக்டோட நேமை நீங்க இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பிளாக், அந்த ஸ்கூல் வந்து எந்த பிளாக்ல இருக்கு அப்படிங்கறத வந்து கேக்குறாங்க. அதை கரெக்டா இந்த இடத்துல நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு ஸ்கூலோட டைப் வந்து கேட்கறாங்க. அந்த ஸ்கூல் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலா இல்ல வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலான்னு சொல்லிட்டு வந்து கேட்கறாங்க. அதுல நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்களோ அந்த வந்து கரெக்டா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கூலோட நேம் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வரும். நீங்க அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா நீங்க வந்து ஸ்கூல் நேம் வந்து செலக்ட் பண்ற இடத்துல வந்து மஸ்டா கொஞ்சம் கவனமா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க வந்து செலக்ட் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து பஞ்சாயத்து யூனியன் பிரைமரி ஸ்கூல் அப்படிங்கிற நீங்க வந்து செலக்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த ஸ்கூல் நீங்க செலக்ட் பண்ணீங்க, இந்த ஸ்கூலுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹெட் மாஸ்டரோட லாகின் பேஜுக்கு போகும். ஸோ அப்படிங்கிறனால அவங்க பார்த்து அப்ரூவல் வந்து கொடுக்கணும். இது வந்து யார் வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க அப்படின்னா, எந்த ஸ்கூலுக்கு நீங்க வந்து ரிக்வெஸ்ட் கொடுக்குறீங்களோ அந்த ஸ்கூலோட ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய லாகின் பேஜில் தான் போயிட்டு விழுகும். அப்படிங்கிறனால அவங்க தான் பார்த்துட்டு வந்து ரிக்வெஸ்ட் கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்க படிச்ச ஸ்கூல் வேற, நீங்க செலக்ட் பண்ண ஸ்கூல் வேற அப்படின்னா டோட்டலா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு வந்து அமௌண்ட்டும் வேஸ்ட் ஆகும், டைமும் வேஸ்ட் ஆகும். ஸோ அப்படிங்கிறனால கொஞ்சம் கவனமா வந்து கரெக்டா வந்து ஃபில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெட்டரா இருக்கும். ஸோ அப்படிங்கிறனால நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்களோ அந்த ஸ்கூலுடைய நேம் வந்து கரெக்டா இருக்கா, அந்த ஊர் வந்து கரெக்டா இருக்கா அப்படிங்கிற நீங்க வந்து வெரிஃபை பண்ணிட்டு நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்ககிட்ட டிசி இருக்கு அப்படின்னா டிசி வந்து செலக்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க. அப்போ 8th ஸ்டாண்டர்ட் டிசி அப்படிங்கிறது வந்து யார் கையிலுமே மோஸ்ட்லி வந்து இருக்கிறது கிடையாது. அப்போ இல்ல அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு சர்டிபிகேட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஓல்டு பிஹெச்டி சர்டிஃபிகேட் இருக்கு. அப்படிங்கிறனால ஓல்டு பிஹெச்டி சர்டிஃபிகேட் இதுல நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட வந்து அந்த ஸ்கூல்ல படிச்சதுக்கு எந்த ஒரு அத்தாட்சியுமே இல்ல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்ககிட்ட 10th மார்க் ஷீட் கண்டிப்பா உங்க கையில வந்து இருக்கும். அந்த 10th மார்க் ஷீட் இந்த இடத்துல அப்லோட் பண்ணி விடுங்க. அவங்க கரெக்டா பார்த்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் வந்து அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அதுபடிதான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷனும் நீங்க வந்து 9th இருந்து 12th வரைக்கும் எந்த ஸ்கூல்ல படிச்சீங்களோ அதையுமே நீங்க வந்து மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா சேம் 12th மார்க் ஷீட் மோஸ்ட்லி எல்லாருக்கிட்டையும் இருக்கும். அப்படின்னா 12th டிசி அப்படிங்கறத வச்சிருப்பீங்க. டிசி கொடுக்கலாம், அப்படின்னா மார்க் ஷீட் கொடுக்கலாம். அப்லோட் காப்பி ஆஃப் டிசி அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட். டிசி உங்க கையில இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்க் ஷீட் அப்படிங்கறத நீங்க வந்து கொடுக்கலாம். மார்க் ஷீட் இல்ல அப்படின்னாலும் நீங்க வந்து உங்க கையில வந்து ஆஃப்லைன் பிஹெச்டி சர்டிஃபிகேட் இருக்கு அப்படின்னா அதை கூட இந்த இடத்துல நீங்க வந்து அப்லோட் பண்ணி விடலாம். ஒன்னு பிடிஎஃப் நீங்க வந்து அப்லோட் பண்ணுங்க, அப்படின்னா ஜேபிஜி ஃபார்மேட்ல வந்து ஒரு எம்பிக்குள்ள இருக்கிற மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்குள்ள நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டு இந்த இடத்துல சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா போதும், பேமெண்ட் பேஜுக்கு போகும். சப்போஸ் நீங்க வந்து பிரான்சிஸ் ஐடியில வந்து பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 rupees கட் ஆயிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்க வாலெட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆயிரும். சப்போஸ் நீங்க வந்து சிட்டிசன் போர்ட்டல்ல வந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 60 ரூபாய் நீங்க ஆன்லைன்ல வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஐ அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிற டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு இந்த இடத்துல மேக் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து இந்த மாடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 minutes வந்து லோட் ஆகும். லோட் ஆயிட்டு உங்களுக்கு வந்து இப்போ நீங்க அப்ளை பண்ணதுக்கான அந்த அக்னாலஜ்மெண்ட், அதாவது ஒப்புகை சீட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல வந்துடும். பிரிண்ட் ரெசிப்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பிரிண்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி வந்துடும். இதை கையில எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் வந்து ரொம்ப நாளா உங்களுக்கு வந்து ஆயும் அப்ரூவல் ஆகல அப்படின்னா இதை நீங்க கையில எடுத்துட்டு போயிட்டு நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்களோ அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் சொன்னீங்கனாலே போதும், அவங்க பார்த்துட்டு உங்களுக்கு இமீடியட்டா அந்த அப்ரூவல் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ எந்த நம்பரை வச்சு நம்ம வந்து அப்ளிகேஷன், அதாவது பிஹெச்டி சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ரைட் சைட்ல பாருங்க துறை குறிப்பு எண், அதாவது டிபார்ட்மெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும். இந்த நம்பரை வந்து நீங்க வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய டாஸ்போர்டு, அதாவது பிரான்சிஸ் ஐடியில டாஸ்போர்டில் உங்களுக்கு அப்ளிகேஷன் செக் ஸ்டேட்டஸ்ங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கமிஷனரேட்ஸ் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனுங்கிறது இருக்கும். இந்த இடத்துல அப்ளிகேஷன் நம்பர் போட்டுருங்க.
அப்ளிகேஷன் நம்பர் போட்டுட்டு இந்த இடத்துல செக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அப்ளிகேஷன் அப்ரூவல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்க டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் வந்துடும். சப்போஸ் நீங்க வந்து சிட்டிசன் போர்ட்டல் அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காகவே தனியாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ற லிங்க், அதாவது சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ற லிங்க், ஸ்டேட்டஸ் செக் பண்ற லிங்க் உங்களுக்கு வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இங்க நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு சென்ட் கொடுத்தாலே போதும். உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க கீழே வந்து டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க வந்து டவுன்லோடும் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிஹெச்டி சர்டிஃபிகேட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா டவுட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் வருது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன் கூட நீங்க பர்சனலா ஏதாச்சும் வந்து பேசணும், டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதில் போயிட்டு நீங்க வந்து சேட் போட்டு வைங்க. என்னுடைய ஃப்ரீ டைம்ல கண்டிப்பா நான் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸுக்கு நான் கண்டிப்பா வந்து ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.